Welcome to Special Meals. நிறைய ஹோட்டல்ல கல்யாண வீடுகள் எல்லாம் வத்த குழம்பு சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி ஒரு டேஸ்டியான வத்த குழம்ப ஒரு சிம்பிளான மசாலா யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே எப்படி செய்யலாங்கிறத தான் நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுண்டைக்காய் வத்த குழம்பு. இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து நான் இந்த குழம்பு செய்ய போகிறதில்ல, பச்சை சுண்டைக்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சுண்டைக்காவை இது மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு மோர் கலந்த தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சுண்டைக்காய் ரொம்ப நேரத்துக்கு கருக்காமல் இருக்கும். சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து செய்கிற குழம்ப விட இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுசாக கிடைக்கும். மோரில் ஊற வச்சதுனால பாருங்க எல்லா சுண்டைக்காவும் நல்லா வெள்ளையா அப்படியே இருக்கு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் லைட்டாக வறுபட்டதும் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மசாலா வறுக்கும் போது கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா வாசனையாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா மசாலா எல்லாம் கரிஞ்சு குழம்போட டேஸ்ட்டே அதை கெடுத்துடும். இப்போ போட்ட மசாலாலாம் கொஞ்சமாக வறுபட்டதும் அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசியும் தேங்காயும் நம்ம குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்காக தான் சேர்க்குறோம். அதனால் குழம்பு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அப்படியேவும் பொடி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மைய அரைஞ்சிடும். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் அரிசியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே பொடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்பு ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நல்லா நிறைய எண்ணெய் விட்டால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வறுபட்டதும் இது கூட 20 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா நிறைய பூண்டு வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு அந்த குழம்புலேருந்து நம்ம அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச சுண்டைக்காவை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த
இந்த சுண்டைக்காவை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ சுண்டைக்காவோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால நான் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தாக்கா எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா இந்த காரமே சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்துட்டு நல்லா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இந்த குழம்புல மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழம்பு வேணும்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கனாக்க தான் கடைசியில் குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நாம இதில் ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நீங்கள் தட்டு போட்டு மூடும்போது ஃபுல்லாக போட்டு மூடிடக்கூடாது. லைட்டாக இது மாதிரி கேப் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகும். ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி கொதிக்க வச்சிங்கனாக்கா அந்த மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகவே போகாது. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே நான் ஒரு சின்ன வெல்லம் துண்டையும் சேர்க்குறேன். எப்போவுமே வத்த குழம்புல ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட் வரும். அது இந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் வரும். நம்ம போட்ட காரத்தெல்லாம் கொஞ்சமாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். மசாலா போட்டதுக்கப்புறம் இதை நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா குழம்புல வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இதில் அரிசி தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது குழம்பு போக போக வந்துட்டு நல்லா உங்களுக்கு கெட்டியாகி கொடுக்கும். இதை விட திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.